டிசைனருக்கான பின்னாடி இருக்கிற ஒருத்தராக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பில்டிங் சொல்லி மேப் போட்டுக்கிறது பார்த்தா இந்த பில்டிங் சொல்லி இன்ஜினியரிங்காக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், இதுதான் அந்த பில்டிங் சொல்லி மாடல் இங்கே இருந்திருக்கு. இந்த வீட்டினுடைய அமைப்பு, அந்த செவரு, இது செவரு, இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் மரங்கள், செடிகள், மீன் போட்டிருக்காங்க. இது மீன் உங்களுக்கு சீக்கிரம் பார்த்தா தெரியாது, கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன். இதுவும் மீன், இதுவும் மீன். அப்போ இது தண்ணி, இது தண்ணிக்கு மேலே பில்டிங் கட்டியிருக்காங்க. நான் அங்கே காமிச்ச மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள். படிக்கட்டு, மொட்டை மாடி, ஹாலு, ரூமு, அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விட்டு விட்டா வீடுங்களை இதுக்குள்ளேயே போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பில்டிங்ஸும் இங்கே இருக்குது ஆப்போசிட்டில். இந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த மரம் தான் அந்த பில்டிங் இருந்த இடம். இந்த இடம் ஃபுல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்தது தான். ஸோ இப்போ அந்த பில்டிங் இப்போ வந்து இல்லை, எல்லாமே அவங்களே உள்ள பூமியில் பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆமாம், டெமாலிஷ் பண்ணி பூமிக்குள்ளே போயிடுச்சு. அதை சில காலேஜ் சேர்ந்தவங்க ரிசர்ச் பண்ணி இங்கே வந்து நிறைய எலும்பு கூடுகள், பானைகள், கத்திகள்னு எல்லாமே ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க.